ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் வாங்கி ஃப்ரை பண்ணுறேன். இது ரோகு மீன். அதுவும் நாட்டு மீன். இதை வாங்கிட்டு அங்கேயே வெட்டி வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மீனில் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறோம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டால் தான் உங்களுக்கு மீனில் உப்பு ஏறி இருக்கும். அடுத்தது மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துரும். இது காரத்துக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 15 மீன் இருக்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுரும். இப்போ இது தேங்காய் விழுது தேங்காயும் சோம்பும் அரைச்சது கொஞ்சம், அதாவது மீன் குழம்புக்கு போட்டுட்டு பாதி வச்சுருக்கேன். ஒரு பாதி தேங்காய் அரைச்சேன், அதில் பாதி குழம்புக்கு போட்டுட்டு மீதி பாதி இதில் சேர்த்துருக்கேன். மசாலாவோடு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அரைச்சி அது பாதி குழம்புக்கு போட்டு மீதி வறுவலுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது பாதி வெங்காயம் பாதி தக்காளி. அதேமாதிரி தேங்காயும் நீங்கள் பாதி தேங்காயில் பாதி கால் பாதின்னு வச்சுருங்க. அந்த அளவுக்கு அரைச்சி மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அப்படியே நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டு ஒரு 5 மீனாக நம்ம வறுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லா உடையாமல் வரும். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டுக்கு வந்தோடனே மீனை எடுத்து வச்சிரும். இப்படி ஒன்று ஒன்றா எட்ட எடுத்து வைங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும்போது நம்ம திருப்பி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன், உயிரோடு உள்ள மீனை வாங்கிட்டு அன்றைக்கி சமைக்கிறோம். இது உயிரோட மீன் சமைக்கும்போது அது மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணுறதுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வந்தோடனே இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மசாலாலாம் நிறையா இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இது ஒரு பக்கம் நல்லா வெந்தோடனே இதை நல்லா திருப்பி போட்டுடணும். நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அப்போ தான் மீன் நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும். இப்போ இந்த நடுப்பில் இந்த மசாலாலாம் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுருங்க. என்னால் கருகி போயிடும். இந்த மசாலாலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். இன்னும் கலர் நல்லா மாறி வரணும். உங்களுக்கு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மசாலான்னு தூக்கி ஒரு ஓரமாக விட்டுருங்க. ரொம்ப போட்டால் கறியிடும். இது நம்ம இப்படியே இதில் சாப்பிட்லாம், தொட்டுட்டு சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று எடுத்து நடுப்புற எடுத்து விட்டுருங்க. வெந்ததெல்லாம் எடுத்து நடுப்புற ஓரத்தில் விட்டுட்டு இப்போ சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து நடுப்புற விட்டுரும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் வரணும். எண்ணெய் தேவைன்னா அப்பப்போ நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். தீ மிதமான தீயில் வச்சு நீங்கள் எடுங்க. இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும். மீதி இருக்கிறதையும் நான் இதை எடுத்துகிட்டு வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்போ